Hello friends, welcome to DavidJames channel. Okay, so இன்னைக்கு நம்ம என்ன சாங் பார்க்க போறோம்னா சுரா படத்துல இருந்து Thanjavoor Jilla Kaari அந்த சாங்ல வந்து சூப்பரா நம்ம தளபதி ஸ்டெப்ஸ் போட்டுருப்பாரு. ஓகேவா? ஸோ நம்ம வந்து அந்த இந்த ஸ்டெப்ஸ்லாம் நிறைய இருக்கும். அதில் வந்து ஒரு கேட்சியான ஸ்டெப் இருக்கும். தளபதி வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு அப்படி சும்மா படுத்து அப்படி சூப்பர் ஸ்டைலாக எழுந்திருப்பார். ஓகே, ஸோ அந்த ஸ்டெப் வந்து நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஓகே, அதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ஸ்டில் அதை வந்து அந்த ஒரு ஃப்ளோவில் பண்ணிங்கன்னா சூப்பராக பண்ணிடலாம். ஓகே, அந்த ஃப்ளோ தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அந்த ஒரு ஸ்டெப்பு தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ ஓகே, இந்த ஸ்டெப்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சும்மா ஒரு புஷ்அப்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 10 புஷ்அப் எடுத்துக்கோங்க. அது வந்து உங்களுடைய ஆர்ம்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டைட் சூப்பராக இருக்கும், ஹெல்த்தி கொடுக்கும், ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ஸோ இந்த ஸ்டெப் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பேலன்ஸ் சூப்பராக செட் ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டெப்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு சின்ன விஷயம். ஓகே, ஸோ ஸ்டெப்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி DavidJames சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, ஸோ வாங்க நம்ம ஸ்டெப்ஸ்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஸ்டெப் எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து படுத்து எழுந்திரிச்சு பண்ணுற ஸ்டெப் தான். அதனால தான் நான் உட்காந்துட்ருக்கேன். ஓகே, ஸோ ஸ்டெப்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், இதோட பொசிஷன் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து இப்படி படுத்துடணும். ஓகே, ஸோ கேமரா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஐ திங்க் இட்ஸ் ஃபைன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டெப்போட பொசிஷன் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலாக ரைட் சைடில் ஃபஸ்ட்டு படுத்துடணும். ஓகேவா? ஸோ ரைட் சைடில் நீங்கள் எப்படி படுக்கணுன்னா லைக் திஸ். நான் ஜஸ்ட் ஒரு டைம் படுத்து காட்டுறேன். ஓகே, இப்படி படுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்படின்னா கால் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடாது. எப்படின்னா வச்சு இப்படி. ஓகே, நான் படுத்துக்கிட்டே பேசினா கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இந்த பொசிஷனில் படுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் படுத்துட்டு எப்படி எந்திரிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ இப்படி படுக்கிறீங்க வச்சுக்கோங்க. படுத்துட்டு ஃபஸ்ட்டு ரைட் சைடில் படுப்பீங்க. ஓகே, ஸோ ரைட் சைடில் படுத்துட்டு அப்படியே எழுந்திரிச்சு லெஃப்ட் சைடில் படுக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணி எந்திரிக்கணும்னா, ஸோ இப்போது இது இருக்கா, இப்படி படுங்க. ஓகே, படுத்துட்டு எந்திரிக்கும் போது உங்களோட ரைட் லெக்கோட முட்டி அதை பேலன்ஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து எந்திரிக்க போகிறீங்க. ஸோ எந்த சைடு வந்து படுக்க போகிறீங்களோ, இப்போது லெஃப்ட் சைடில் படுக்க போகிறீங்களா, ஸோ லெஃப்ட் லெக்கோட முட்டியை பேலன்ஸ் பண்ணி ரைட் முட்டியை இப்படி தூக்கி இப்படி வைங்க. ஓகே, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது இப்போது இப்படி படுக்கிறோமா, இப்படி படுத்துட்டு லெஃப்ட் முட்டியை பேலன்ஸ் பண்ணி ஃப்ளோர்லேயே வச்சு ரைட் முட்டியும் ரைட் ஹேண்டையும் அப்படியே இப்படி எடுத்து லெஃப்ட் சைடில் வைப்பீங்க. ஓகே, அதுதான் ட. ஓகே, அந்த மியூசிக் வந்து 1 2. ஓகே, நான் வந்து உங்களுக்கு பண்ணி காட்டினா தான் புரியும். ஃபோன் வேறு பாக்கெட்டில் இருக்குது, பேலன்ஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்படி இருக்கீங்களா, இப்படி இருந்துட்டு ஓகே வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இப்படி வந்துடுவீங்களா, 1 2. ஓகே, ஸோ நீங்கள் இப்படி தான் வந்து விழணும். ஓகே, நீங்கள் இதில் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எந்திரிக்கிறது தான் மேட்டர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த எந்திரிக்கிறது மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அந்த எந்திரிக்கிறதுக்கான ட்ரிக்கை தான் உங்களுக்கு ஈஸியாக சொல்ல பார்க்குறேன். ஈஸியாக சொல்லனா லெஃப்ட் முட்டியை பேலன்ஸ் பண்ணி ரைட்டு முட்டியால் அப்படி எந்திரிக்கணும். அப்போது நீங்கள் அந்த டேர்ன் பண்ண முடியும். ஸோ இப்படி வந்துட்டிங்களா, நீங்கள் எடுத்தோடனே படுத்துக்கிட்டு பண்ண வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் வரணுன்றதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொசிஷனில் இருந்துட்டு ஓகே 1 ஓகே 2. ஸோ இதோட கவுண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி இருப்போம்மா, இப்படி இருந்துட்டு மேலே இப்படி எந்திரிக்கிறது இப்படி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 1, அதுக்கப்புறம் 2. ஓகே, லெஃப்ட் சைடு வந்து இப்படி படுக்கணும். அசியூம் படுத்துட்டு இருக்கீங்க. ஓகே, 2 வந்துருச்சா, 3 4 அசியூம் படுத்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 5 6. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஃப்ளோவாக பண்ணுற ஸ்டெப். ஓகேவா? நான் சொல்லி கொடுக்குறதுனால அந்த ஃப்ளோ இல்லாததுனால டக்குன்னு அந்த டேர்னிங்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஃப்ளோவாக பண்ணும்போது கரெக்டாக அந்த இது வந்துடும். ஓகே, ஸோ என்ன விஷயம்னா ரைட் சைடில் தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ ரைட் சைடில் படுக்க வேணாம், ஆல்ரெடி படுத்துருங்க. படுத்துட்டு ரைட் சைடில் ஸ்டார்ட் பண்ணுறதுனால
லெஃப்ட் சைடில் ஒரு செட்டு, ரைட் சைடில் அகைன் ஒரு செட்டு, லெஃப்ட் சைடில் தேர்ட் செட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்கள் இனிஷியலாக பண்ணுறதுனால நான் எப்படி பொசிஷன் சொல்லி கொடுத்தேன்னா இந்த மாதிரி சொல்லி கொடுத்தேன். ஓகே, இப்படி வச்சுட்டு எந்த சைடு திரும்புறீங்களோ, ஸோ ஃபஸ்ட்டு செட்டுக்கு எந்த சைடுனா ரைட் லெக்கும் ரைட் ஹேண்டும். ஓகே, லைக் இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் காலை வந்து இப்படி தூக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரைட் லெக்கை இப்படி இருக்கா, இப்படி இருந்துட்டு 1. ஓகே, ஸோ நீங்கள் வந்து 1 சொல்லிட்டு வரும்போதே இங்கே லேண்ட் பண்ணும்போது இப்படி லெஃப்ட் சைடில் பார்த்த மாதிரி வந்துடுவீங்க. ஓகே, ஸோ 1 வந்து இங்கே ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் 1. ஓகே, அதுக்கப்புறம் பேலன்ஸ் பண்ணுறது ஃப்ரண்ட்டில் படுக்கிறது 2. ஓகே, ஸோ 2 படுத்துட்டிங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்? கேமராக்குள்ள இப்போ என்ன பண்ண போகிறோம்? நம்ம ரைட் சைடு போக போகிறோம். ரைட் சைடு போகும்போது என்ன பண்ணணும்? ரைட் லெக்கை தான் பேலன்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த பொசிஷனுக்கு வந்தாச்சு. அசியூம் நான் படுத்துட்டு இருக்கேன். ஓகே, இந்த பொசிஷன் வந்துட்டு ரைட் சைடில் நம்ம போக போகிறோமா? ஸோ ரைட் லெக்கு, ரைட் முட்டியை வந்து பேலன்ஸ் பண்ணி, ரைட் ஹேண்டையும் பேலன்ஸ் பண்ணி, ஓகே பேலன்ஸ் பண்ணி இப்போ லெஃப்ட் முட்டி, லெஃப்ட் லெக்கையும் லெஃப்ட் ஹேண்டை தான் தூக்கி லெஃப்ட் சைடில் போக போகிறோம். எப்படின்னா அதே மாதிரி ஸ்டார்ட் 1 2. ஓகே, ஸோ ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு எப்படி போகணுன்றதை சொன்னேன். லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு எப்படி வரணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ எந்தெந்த லெக் அண்டு ஹேண்டை பேஸ் பண்ணி நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ரைட் சைட்லேருந்து லெஃப்ட்டு போகும்போது லெஃப்ட்டு லெக்கு, லெஃப்ட்டு ஹேண்டு, அதை பேலன்ஸ் பண்ணி தான் நீங்கள் லெஃப்ட் சைடு வரணும். ஓகே, ஸோ எந்த சைடு போகிறீங்களோ அதோட லெக், அதோட ஹேண்ட், அதை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப் நான் ஏன் எடுத்திருக்கேன்னா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டெப்பு ஒரு மாதிரி அப்படியே ஜாலியாக இருக்கும். இதெல்லாம் பண்ணும்போது நல்லாயிருக்கும், உங்கள் ஹெல்த்துக்கும் நல்லாயிருக்கும், ஸ்டெப்ஸும் சூப்பராக இருக்கும். அதனால தான். ஓகே, நத்திங் எல்ஸ். ஸோ ரைட் சைட்லேருந்து லெஃப்ட்டு, லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு எப்படி வரணும்னு சொல்லிட்டேன். அகைன் ரைட் சைடில் எப்படி இருக்கீங்களா? இருக்கும் பொழுது என்ன பண்ணணுன்னா லெஃப்ட் சைடு போகிறோம். ஸோ என்ன பண்ணுவோம்? லெஃப்ட் ஹேண்டும் லெஃப்ட்டு முட்டியும் பேலன்ஸ் பண்ணி, லெஃப்ட் லெக்கோட முட்டி பேலன்ஸ் பண்ணி அப்படியே இப்படி வந்துட்டு அப்புறம் படுக்கணும். ஸோ நீங்கள் முட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இப்படி படுக்கணும். ஓகே, ஸோ தளபதி என்ன பண்ணியிருப்பாருன்னா ரைட் சைடில் வரும்பொழுது படுக்கும் பொழுது எப்படி ஆப்வியஸாக இவ்வளோ கேமராக்குள்ள படுக்கும் பொழுது இப்போ இப்படி இருக்கும். ஓகேவா? இப்படி இருக்கும். அப்போ வந்து எந்திரிக்கும் பொழுது இந்த ஹேண்டை இப்படி புஷ் பண்ணுவார். ஏன்னா இங்கே வந்து இப்போ லென்த் அதிகமாக இருக்கா, லென்த் அதிகமாக இருக்கும் பொழுது நீங்கள் இங்கே ஹேண்டை தூக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தூக்கிட்டு அப்படி வரும்போது கன்ஃபார்மாக உங்களால் பண்ண முடியாது. ஏன்னா இது லாங்காக இருக்கிறதுனால இந்த கேமரா தெரியுதா, இந்த டிஸ்டன்ஸ் பாருங்கள், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் நீங்கள் அடுத்த மூவுக்கு போகிறது வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ தளபதி என்ன பண்ணியிருப்பாருன்னா இப்படி எடுத்துகிட்டு வந்திருப்பார். விச் மீன்ஸ் இப்படி படுத்துட்டு எந்திரிக்கும் போது இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் நோட் பண்ணணும். ஒரு டான்ஸ் ஸ்டெப் பார்க்குறோம், அது அப்படியே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி கிடையாது. எப்போவுமே சரி, என்ன டான்ஸ் ஸ்டெப்பாக இருந்தாலும் சரி, அதில் வந்து ஒரு ஃப்ளோ இருக்கும். அந்த ஃப்ளோவை நீங்கள் கேப்சர் பண்ணிட்டீங்கன்னா போட்டுடலாம். ஓகே, ஃப்ளோ இன் த சென்ஸ் அந்த ஒரு மாதிரி ஃப்ளோவாக ஆடிக்கிட்டே அந்த ஃப்ளோவை கண்டினியூவாக நீங்கள் பிடிச்சிட்டு போனீங்கனாலே உங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக கேப்சர் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த லெக்கு வந்து படுத்து எந்திரிக்கிறதுலே நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஓகே, ஸோ ரைட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். லெஃப்ட் சைடு 1, ரைட் சைடு 2, 3, 4. ஸோ 4th வரும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா லெஃப்ட் சைடில் இருப்பீங்களா? ஸோ லெஃப்ட் சைடில் இருந்துட்டு 4th வரும்பொழுது நீங்கள் வந்து படுக்கூடாது. அதாவது இப்படி வந்துட்டு இப்படியே இருக்கணும். அதாவது கேமராக்குள்ள வரேன். ஓகே, ஸோ இப்படியே இருக்கணும். இப்படி இருந்துட்டு என்ன பண்ணணுன்னா இப்படி பண்ணணும், எந்திரிக்கணும். ஸோ ரைட் சைடில் இருப்போமா, இருந்துட்டு எந்திரிக்கும் பொழுது 1 2 உங்கள் ஹேண்ட்ஸ் ரோல் பண்ணணும். இப்படி 1 2. ஓகே, 1 2 3. ஓகே, ஸோ 3 பண்ணும்போது லெஃப்ட் லெக் கீழே வச்சுக்கோங்க ஃப்ளோரில், ரைட் லெக்கை இப்படி லெஃப்ட் சைடில் மடக்கி ரெடி. ரைட் ஹேண்ட் ரைட் சைட், லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் சைட். ஸோ ரைட் ஹேண்ட் கீழே, லெஃப்ட் ஹேண்ட் மேலே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ரெடி? நல்லா மேம் இப்படி இருப்பீங்களா? முட்டி போட்டிருப்பீங்களா? முட்டி போட்டு ஓகே கூல். இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஓகே, இந்த ஸ்டெப் வந்து சும்மா நல்லா ஜாலியாக இருக்கும்ன்றதுனால தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். ஸோ வேறு ஏதாவது ஸ்டெப்ஸ் வேணுனாலும் இந்த சாங்கில் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் அதை அச்சீவ் பண்ண பார்க்குறேன். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப் கண்டிப்பாக போட்டு பாருங்கள். ஸோ நீங்களும் டான்ஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இது உங்களுக்கு டேவிட் ஜேம்ஸ். ஸ்டே டியூன். பை.